Hello everyone, welcome to Shiksha class. UGC NET June 2026 எக்ஸாம்க்குரிய ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ, தற்காலிகமான ஆன்சர் கீ தான். அண்ட் ஆல்சோ உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்மே கொடுத்துட்டாங்க. ஸோ அஃபீஷியலாக இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. எப்போ தான் நம்ம ஆன்சர் கீ கொடுப்பாங்க, நம்ம ரிசல்ட் எப்போ தான் தெரிவிப்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் மாதக்கணக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நமக்குரிய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. நம்மளோட எக்ஸாம் ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது தெரியும். இது 87 சப்ஜெக்ட்ஸ்க்கு நடந்திருக்கு இந்த எக்ஸாம். ஆனா இன்னைக்குரிய ஆன்சர் கீ 84 சப்ஜெக்ட்டுக்கு தான் குடுத்துருக்காங்க. அப்ப மீத 3 சப்ஜெக்ட் எந்தெந்த சப்ஜெக்ட்க்கு ஆன்சர் கீ குடுக்கல. ஸோ இதற்கான காரணமா என்டிஏ என்ன சொல்றாங்க? அது மட்டும் இல்லாம இந்த ஆன்சர் கீல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எப்படி சேலஞ்ச் பண்ணணும்? சேலஞ்ச் பண்றதுனால ஒரு கொஸ்டின சேலஞ்ச் பண்ணி அதோட ஆன்சர் கீய மாற்ற முயற்சி செய்றதுனால எல்லாருக்கும் அந்த பெனிஃபிட் போய் சேருமா? இந்த மாதிரி உங்களோட எல்லா டவுட்ஸ்க்குமே தெளிவா எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோல குடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ எஸ், நம்மளோட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ குடுத்துட்டாங்க. அதனோட சேர்ந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டும் குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்டின்னா, உங்களுடைய ஆன்சர் ஷீட், ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படிங்கிறது நீங்க எழுதியிருக்கிற கொஸ்டின் பேப்பர். அதற்கு நீங்க என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? நீங்க என்ன கொஸ்டின் பேப்பர் எந்த வரிசையில எழுதுனீங்களோ, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து முதல் கேள்வியா இருக்கலாம். அது இன்னொரு நபருக்கு 5வது கேள்வியா இருக்கலாம். இன்னொரு நபருக்கு 10வது கேள்வியா இருக்கலாம். இப்படி கொஸ்டின்ஸோடைய எண்ணிக்கை ஒரே எண்ணிக்கையா இருந்தாலும், அந்த கொஸ்டின்ஸோடைய நம்பர் வந்து மாறி மாறி தான் வரும். ஷஃபிள் ஆகி தான் வரும். அப்போ நீங்க எழுதின வரிசையில இருக்கக்கூடிய அதே கொஸ்டின்ஸ், அதற்கு நீங்க குடுத்த பதில், ஆன்சர். இத தான் ரெஸ்பான்ஸ் ஷீட், ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆன்சர் ஷீட் அஃபிஷியல் வெப்சைட்ல குடுக்குறாங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி, பாஸ்வேர்ட் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்ல 2 நாட்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அதற்குள்ளதாக பயன்படுத்தி மறக்காம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குரிய ஆன்சர் கீய நீங்க சரியான ஆன்சர் கீ எங்க போய் பார்க்கணும் அப்டின்னா, நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்லயே அதற்கும் தனியா லிங்க் குடுத்துருக்காங்க. ஸோ அங்க போய் உங்களோட ஆன்சர் கீய நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க குடுத்துருக்க ஆன்சர் சரியா? தவறா? அப்டிங்கிறத உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட் ஒரு கையில இருக்கும். அவங்க குடுத்த தற்காலிகமான ஆன்சர் கீ இன்னொரு கையில இருக்கும். இது 2யும் ஒப்பிட்டு பார்த்து, நீங்க வெரிஃபை பண்ணி, நீங்க எவ்வளோ மார்க் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேள உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா, அந்த கொஸ்டின வந்து நீங்க சேலஞ்ச் பண்ண முடியும். இல்ல இதுல நீங்க குடுத்திருக்க ஆன்சர் வந்து தவறு. நான் எழுதியிருக்க ஆன்சர் சரி. இதற்கு ஆன்சர் வந்து மாறும். வேற ஒரு ஆன்சர் தான் இதுக்கு சரியான ஆன்சர். அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா, தாராளமா நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேலஞ்ச் பண்ணும்போது, ஒரு கொஸ்டினுக்கும் ரூ. 200 நம்ம வந்து செலுத்தணும். ஒரு கொஸ்டினுக்கும் தனிப்பட்ட முறையில ரூ. 200 செலுத்தணும். ஆனா அந்த கொஸ்டினுக்குரிய ப்ரூஃப், நம்ம எது சரியான ஆன்சர்ன்னு சொல்றோமோ, அந்த ப்ரூஃப பிடிஎஃப்பா நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணிட்டு, நம்ம வந்து அந்த ரூ. 200 பே பண்ணோம்னா, நம்ம சேலஞ்ச் பண்ற கொஸ்டின அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை நம்ம சரியான முறையில தான ஆன்சர் குடுத்திருந்தோம்னா, அந்த ரூ. 200 நமக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து சேலஞ்ச் பண்றதுக்குரிய ப்ரொசீஜர். சேலஞ்ச் பண்றதுக்குரிய விண்டோ வந்து 16ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதி வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா கவனிக்கணும். 16, 17, 18 இன்னையிலிருந்து திங்கள், செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் குடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி மறக்காம அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கீழ குடுக்குறேன். போயி உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டும், ஆன்சர் கீயும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா, 87 சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் நடந்தாலும், வெறும் 84 சப்ஜெக்ட்டுக்கு தான் அவங்க ஆன்சர் கீ குடுத்துருக்காங்க. அப்ப மீதம் அந்த 3 சப்ஜெக்ட் இங்கிலீஷ், காமர்ஸ், சோசியாலஜி. இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் என்டிஏல இருந்து இப்போதைக்கு ஆன்சர் கீ குடுக்கல. என்டிஏ என்ன விளக்கம் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ், காமர்ஸ், சோசியாலஜி இந்த 3 கொஸ்டின் பேப்பர்லயுமே நெறைய கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக்ஸ் இருந்ததா, அவங்களுக்கு மெயில் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெறைய கேண்டிடேட்ஸ் இந்த மாரி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதுனால, அவங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் நாங்க ப்ராப்பரா ப்ராசஸ் பண்றோம். ஸோ ப்ராசஸ் பண்ணிட்டு, அதற்கு அடுத்தது உங்களுக்கு அஃபிஷியலா நாங்க அப்டேட் குடுக்குறோம். என்டிஏ வெப்சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்டிஏல இருந்து வரக்கூடிய நெட் எக்ஸாம் தொடர்பான முக்கியமான அப்டேட்ஸ்க்கு நம்ம சிக்ஷா கிளாஸ் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க உங்களோட ரெஸ்பான்ஸ் ஷீட்டும், ஆன்சர் கீயும் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டினும் பார்த்து கண்டிப்பா உட்காந்து வெரிஃபை பண்ணுங்க. எத்தன கொஸ்டின்ஸ் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? எந்தெந்த கொஸ்டின்ஸ்ல மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க? ஒருவேள நீங்க கரெக்ட்டா எழுதியிருக்க கொஸ்டின்ஸ்க்கு அவங்க கூட ஆன்சர் கீ தவறா குடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது ஆன்சர் கீல தவறு நடந்திருக்கான்னு செக் பண்ணுங்க. உங்களுடைய மார்க் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணுங்க. ஒருவேள உங்களுக்கு 1 ஆர் 2 மார்க்ஸ்ல உங்களோட கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2, 3 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா நான் கிளைம் பண்ண முடியும், மார்க் எடுக்க முடியும் அப்டின்னா, கண்டிப்பா அந்த மார்க்க மிஸ் பண்ணாதீங்க. ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச் பண்றதுக்கு
இன்னைக்கு ஆகஸ்ட் 16ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் நமக்கு டைம் குடுக்குறாங்க. டெட்லைன் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே. ஒரு கொஸ்டின் சேலஞ்ச் பண்றதுக்கும் ரூ. 200. ஒரு கொஸ்டினுக்கும் தனித்தனியா ரூ. 200ங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. சரி. இப்போ அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் நான் கீழ குடுக்குறேன். நீங்க போனீங்கன்னா, இதே மாதிரி உங்களோட வியூ கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அதுல உங்களோட சப்ஜெக்ட் குடுத்திருப்பாங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் அதாவது நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர்ல எக்ஸாம் அப்பியர் ஆகும் பொழுது, உங்களுக்கு கொஸ்டின் ஒரு வரிசையில குடுத்திருப்பாங்க இல்லையா? 150 கேள்விகளும் எல்லாருக்கும் ஒரே வரிசையில குடுத்திருக்க மாட்டாங்க. நம்பர் ஷஃபிள் ஆகி வரும். ஸோ நீங்க எழுதும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததோ, அந்த வரிசையிலேயே இருக்கக்கூடியது தான் அது உங்களுடைய கொஸ்டின் பேப்பர். ஸோ அத நீங்க போய் பார்க்கலாம். பார்த்துட்டு அதற்கு நீங்க என்ன ஆன்ஸர் குடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். இப்போ என்னுடைய கொஸ்டின் பேப்பர்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த கொஸ்டின் ஐடி குடுத்துருக்காங்க பாருங்க. 7733 அப்படின்னு முடியக்கூடியது அந்த கொஸ்டின் ஐடி. அது கீழ 4 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கொஸ்டினுக்கு நான் ஆப்ஷன் 1 சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்னுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட். சரிங்களா? இப்போ அடுத்ததா இதே வெப் பேஜ்ல கீழ கிளிக் டூ வியூ ஆன்ஸர் கீ அப்படி குடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ கிளிக் டூ வியூ ஆன்ஸர் கீ அப்படிங்கிறத நீங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுடைய ஆன்ஸர் கீ பார்த்துக்க முடியும். அதாவது ஆன்ஸர் கீ நீங்க பார்க்கும் பொழுது கொஸ்டின் 1, 2, 3, 4 அப்படி இருக்காது. கொஸ்டின் ஐடி தான் இருக்கும். அப்ப கொஸ்டின் ஐடி என்ன? 7733 அப்படிங்கிறது இங்க ஐடி. அதுக்குரிய கரெக்ட்டான ஆப்ஷன் என்ன? 101 அப்படிங்கிறது கரெக்ட்டான ஆப்ஷன். அண்ட் இங்க பார்த்தீங்களா? ஸோ, இப்போ நான் போய் என்னுடைய கொஸ்டின் பேப்பர பார்த்தா, நானும் ஆப்ஷன் ஐடி 101 தான் சூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட்டா 2 மார்க் கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அத டவுன்லோட் பண்ணிக்கணும். அப்புறம் ஆன்ஸர் கீ எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கொஸ்டின் ஐடிக்கும் சரியான ஆன்ஸர் என்ன அப்படிங்கிறத பார்த்து, அதுல நீங்க சரியா ஆன்ஸர் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க 2 மார்க்ஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்படிதான் உங்க மார்க்க நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இதற்கு அடுத்ததா நான் சொன்ன மாதிரி நம்ம யுஜிசி நெட் எக்ஸாம், டிஎன் செட் எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க. அடுத்து வர டிசம்பர் 2026 எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்குரிய ப்ரிப்பரேஷன் கைடன்ஸ் எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும்? உங்களுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன? சிலபஸ் எப்படி புரிஞ்சுக்கணும்? ஸோ அடுத்த சிலபஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வர்றாங்களா? நம்ம எப்படி ஸ்டடி பிளான் மேக் பண்றது? ஓகே. நீங்க வொர்க்கிங்கா இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்ல மாஸ்டர் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கனாலோ, உங்களுடைய படிப்புக்கும் உங்களுக்கும் ரொம்ப லாங் கேப் இருக்கு. ஆனாலும் திரும்ப வந்து நான் டீச்சிங் ஃபீல்டுக்குள்ள வரணும். அசிஸ்டன்ட் புரொஃபசர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய ஸ்டடி பிளான் எப்படி இருக்கணும்? இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ் என்ன? எதுலருந்து மேஜர் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க? ப்ரீவியஸ் இயர் 2025, 2026ல கேட்ட கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்டா நம்ம எக்ஸாம்க்குரிய ப்ரிப்பரேஷன பத்தியும், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் பத்தியும் முழு கைடன்ஸ் நம்ம சிக்ஷா கிளாஸ்ல இருந்து குடுக்குறோம். போத் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஆகஸ்ட் 23ஆம் தேதி இந்த வெபினார் நடக்குது. ஆன்லைன் வெபினார் தான் நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே அட்டெண்ட் பண்ண முடியும். இந்த வெபினார்ல உங்களுக்கு இந்த 2026, 25ல நடந்த கொஸ்டின் பேப்பர், சிலபஸ் இந்த மாதிரி நெறைய ஸ்டடி பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காம கீழ இருக்க லிங்க்க கிளிக் பண்ணி வெபினார்ல என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ எவ்ரிஒன். தேங்க் யூ ஆல். ஃபர்தரா உங்களுக்கு நெட் எக்ஸாம் பத்தின அப்டேட்டுக்கு சிக்ஷா கிளாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஆல்.